கீதை சாப்டர் 11 பதம் 34. துரோணம் ச பீஷ்மம் ச ஜயத்ரசம் ச கர்ணன் ததான்யான் அபியோத வீரான் மயா ஹதாம்ஸ்த்வம் ஜஹீமாவ்யதிஷ்டா யுத்யஸ்வஜேதாசிரணே சபத்னான். துரோணம் ச துரோணரும் பீஷ்மம் ச பீஷ்மரும் ஜயத்ரதம் ச ஜெயத்ரதனும் கர்ணம் கர்ணன் ததா மேலும் அந்யான் பிறர் அபி நிச்சயமாக யோத வீரான் பெரும் போர் வீரர்கள் மயா என்னால் ஹதான் ஏற்கனவே கொல்லப்பட்டுவிட்டனர். துவம் நீ ஜஹி அழிப்பது மா இல்லை வதிஷ்டா குழப்பமடைய யுத்யஸ்வ போரிடு ஜேதா அசி நீ வெற்றி பெறுவாய் ரணே போரில் ஜபத்னான் எதிரிகளை. துரோணர் பீஷ்மர் ஜெயத்ரதன் கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொள்வதால் கவலைப்பட வேண்டாம், வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். பதம் 35. சஞ்சய உவாச்ச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானஹ கிரீதி நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் ஜகத்கதம் பீதபீதஹ பிரணம்யஹ. சஞ்சய வாச்ச சஞ்சயன் கூறினான், ஏதத் இவ்வாறு ஸ்ருத்வா கேட்ட வச்சனம் உரையாடல் கேசவஸ்ய கிருஷ்ணரின் கிருத்த அஞ்சலி கூப்பிய கரங்களுடன் வேப்பமானக நடுங்கிக் கொண்டு கிரீதி அர்ஜுனன் நமஸ்கிருத்வா வணங்கிக் கொண்டு பூயக மீண்டும் ஏவ மேலும் ஆக கூறினான் கிருஷ்ணம் கிருஷ்ணரிடம் ஜகத்கதம் தொழுதொழுத்த குரலுடன் பீதபீதக மிகுந்த பயத்துடன் பிரணம்ய வணங்கினான். திருதராஷ்டிரம் சஞ்சயன் கூறினான், மன்னா முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடன் குரல் தழுதொழுத்த வண்ணம் அவன் கிருஷ்ணரிடம் பின்வாறு கூறத் தொடங்கினான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.